சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அவர் கூறுகையில், நாங்கள் பாஜகவுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரிடமும் ஆதரவு கேட்போம். ஏன் தேவைப்பட்டால் ரஜினி, கமல், விஜய் என எல்லா நடிகர்களிடம் நாங்கள் ஆதரவு கேட்போம். ஆதரவு கேட்பது எங்கள் கடமை. அதே போல எங்களுக்கு ஆதரவு அளிப்பது அல்லது அளிக்காமல் இருப்பது அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என தெரிவித்தார். மேலும் சங்கி எனும் சொல்லை இழிவுபடுத்தும் சொல்லாக சிலர் பயன்படுத்தி வருகின்றனர். சங்கி எனும் சொல்லை பாஜகவில் இருப்பவரை குறிவைத்து ட்ரோல் செய்ய பயன்படுத்துகின்றனர். நாட்டின் நலனை விரும்புவர்களை சங்கி என்று கூறுகிறார்கள் எனவும் சங்கி கருத்து குறித்து வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலை, ஒருபுறம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிய மாணவர்கள் ரிசல்ட் வரவில்லை என போராடிக் கொண்டிருக்கின்றனர், மறுபுறம் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். திமுக ஆட்சியில் செய்த சாதனை தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றியதுதான். ஒவ்வொரு குடும்பத்தின் மீது 3,52,000 கடன் உள்ளது. தமிழகத்தை குடிகார மாநிலமாக மாற்றியதுதான் திமுக ஆட்சியின் இரண்டாவது சாதனை. கோயில்கள், மசூதிகள் அருகில் என தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் சாராய கடைகளை திறந்துள்ளனர். தமிழகத்தில் மதுவை ஒழிக்கும் சக்தி பாஜகவுக்கு தான் உள்ளது. பாஜகவில் உள்ள யாரும் மதுபான ஆலைகளை நடத்தவில்லை. தமிழகத்தில் கள்ளுக்கடையை திறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. டாஸ்மாக் கடைகளை மூடும் நேரம் வந்துவிட்டது. அரசியல் மாற்றம் மிக மிக முக்கியம் என பேசினார். திருமாவளவன் நடித்துள்ள பேட்டியில், வரும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பாஜகவுக்கு கடைசியாக இருக்கலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் 3வது அணி அமையாது. பாஜக கட்சி ஒரு பொருட்டே கிடையாது என்பதோடு இங்கு திமுக மற்றும் அதிமுக தான் முக்கியம். நிதிஷ்குமார் எங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறியது அவருக்கு தான் நஷ்டமாக அமையும். அவர் சில ஆண்டுகள் மேலும் முதலமைச்சராக தொடர வரலாற்று பிழையை செய்துள்ளார். தேர்தலுக்கு பின்னர் அவர் வருத்தப்படுவார் என நினைக்கிறேன். நிதிஷ்குமார் இல்லாவிட்டாலும் கூட இந்தியா கூட்டணி வரும் தேர்தலை கம்பீரமாக சந்தித்து சனாதன சக்திகளை வீழ்த்தும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்காக ஆயத்தமாகி வருகின்றனர். குறிப்பாக ஆளும் திமுக கூட்டணி கட்சியுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதேபோல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து வெளியேற்றிய பிறகு கூட்டணி குறித்த அறிவிப்பை இன்னும் வெளியிடவில்லை. அதே வேளையில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அந்த கட்சிகள் பாஜகவின் பக்கமும் சாய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் மற்றொரு திட்டத்தையும் இபிஎஸ் கையில் எடுத்துள்ளார். அதாவது 2014 தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை ஜெயலலிதா போட்டியிட செய்தார். கூட்டணி கட்சிகளையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட செய்தார். தற்போது அதே பாணியில் சிறிய கூட்டணி கட்சிகளை இணைத்து இரட்டை இலை சின்னத்தில் 40 தொகுதிகளிலும் போட்டியிட செய்ய இபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாறி மாறி சோதனை நடத்தினர். பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றிய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பலமுறை ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரைப்படி சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி அள்ளி ஜனவரி 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். இதன் மூலம் 17வது முறையாக செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்வாக அக்கறையின்மை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஏழை கிராமத்தினர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பலனை பெற முடியாமல் போனது வருத்தம் அளிக்கிறது. பாட்டாளி வர்க்க சாம்பியனாக அழைத்துக் கொள்ளும் ஒரு அரசியல் கட்சியால் கீழ்வெண்மணி கிராமத்தில் சுற்றிலும் ஏழைகளின் ஓலை குடிசைகளுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்ட 44 ஏழை தொழிலாளர்களை நினைவுகூரும் வகையில் விலை உயர்ந்த கான்கிரீட் கட்டுமானம் ஒரு நினைவு சின்னமாக அமைந்திருப்பது முரணானது. தியாகிகள் மற்றும் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட கேலிக்குரிய அவமானம் என அந்த அறிக்கையில் ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டுள்ளார். ரியாத் தமிழ் சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் ரியாத் தமிழ் சங்கம் சார்பாக நடக்க இருந்த மாணவர் கலை விழாவில் பங்கு பெறுவதற்காக வருகை புரியவிருந்த திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் குறிப்பிட்ட தேதியில் வர முடியாமல் போனமையால் ரியாத் தமிழ் சங்கம் வேறு சில தமிழ் ஆளுமைகளை வைத்து குறிப்பிடப்பட்ட இடத்தில் நேரத்தில் இந்த வருடத்தின் மாணவர் கலை விழாவை திட்டமிட்டபடி நடத்திருக்கிறது. அயலகத்தில் தமிழ் பயிலும் மாணவர்களின் கல்வி, கலைத்திறன், தனித்திறன், விளையாட்டு போன்றவர்களை ஊக்குவிக்கும் உயரிய நோக்கில் நடத்தப்படும் இந்த நிகழ்வில் பெரும் திரளாக கலந்து கொண்டு நம் கண்மணிகளாம் தமிழ் மாணவ மாணவர்களின் திறமைகளை காண அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசிய வீடியோ வைரலானதை தொடர்ந்து அதற்கு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.